வெல்கம் டு பெஸ்ட் நோபடி சிவி அண்ட் நம்ம ஒரு மூவி வந்து வேலண்டினோ 1977 ரிலீஸான ஒரு பயோகிராபிக்கல் ட்ராமா மூவி அண்ட் ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த ஹெல்ப்ஸ் மீ லாட் கேஸ் உங்களுக்கு நிறைய மூவி ரிவ்யூஸ் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை லேர்ன் நியூ ஸ்கில் டெக்னாலஜிஸ். இவங்க ஐடி ரிலேட்டட் ஸ்கில்ஸை கோர்ஸாக உங்களுக்கு மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி தராங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், பைத்தான், ஜாவா, அது மட்டும் இல்லாமல் மெயினாக அட்வான்ஸ் ஆர்டர்களும் சொல்லி தராங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறது இல்லாமல் உங்களோட ஜாப் பிளேஸ்மெண்ட்கான 100% அசிஸ்டன்ஸும் பண்ணுறாங்க. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோடால்ஃப் வேலண்டினோன்னு சொல்லப்படுற ஒரு ஆக்டர், ஆக்சுவலாக டான்ஸராக இருந்தவர் ஆக்டராக மாறுவார். அண்ட் வந்து இந்த கிளப்பில் அந்த மாதிரி டான்ஸாக ஆடிட்டு இருப்பார். செம்ம ஃபேராக இருப்பார், ஃபிட்டாக இருப்பார். அவர் டான்ஸ் ஆடினார்னா வந்து அவரை வந்து பார்க்க அது எப்படி சொல்லுவாங்க, அவர் வந்து விரும்பாத பொண்ணுங்களே இல்லை. ஸோ அந்த மாதிரி போர்ட்ரேட் பண்ணிருப்பாங்க கேரக்டர். ஓகேங்களா, அப்படி ஒரு கேரக்டர் வந்து நிறைய இடத்துல ஆடுவார். தென் அதுக்கப்புறம் வந்து வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. ஆட்டிடியூட் இருக்கிற ஒரு மனுஷன். ஓகேங்களா, நிறைய இடத்துல வந்து இவர் தப்பு பண்ணுவார், நிறைய இடத்துல இவர் தப்பு பண்ணுவார், இல்லைன்னா இவர் சுற்றி இருக்க தப்பு பண்ணுவாங்க. கடைசியில் இவருக்கு வேலைக்கு போயிடும், வேலை வந்து இவருக்கு விட்டு போயிடும். அண்ட் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஜூன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஸ்க்ரீன் ரைட்டர் கண்ணில் மாட்டினதுக்கப்புறம் இவரோட டேலண்ட்டை பார்த்துட்டு, அப்போ வந்து உங்களுக்கு வந்து டான்ஸு பெருசாக வந்து டைலாக்ஸ் இருக்காது. ஓகேங்களா, டைலாக்ஸ் வந்து இந்த டெக்ஸ்ட் ஃபார்மில் போட்டுருவாங்க அந்த டைமில். ஸோ அதுக்கு வந்து கரெக்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்கே போவார், ஒரு ஸ்டாராகவே மாறிடுவார். அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கல்யாணம் பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட்ரஸை வந்து கல்யாணம் பண்ணிப்பார். அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தன்னோட லைஃப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் மேரேஜுக்கும் செகண்ட் மேரேஜுக்கும் நல்ல ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அவரை ஜெயிலில் போட்டுருவாங்க. அந்த ஒரு சீன் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்கும். அவர் சீனில் இருக்குது, அவர் வந்து ஜெயிலில் இருக்கிற சீன் மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஒரு சீன் இருக்கும். அப்போன்னு பார்த்து இவர் மேலே வந்து இவரோட அந்த மஸ்குலாரிட்டி வந்து டெஸ்ட் பண்ணுற விதமாக வந்து இந்த பவுடர் அடிப்பாங்க பார்த்தியா, பவுடர் பஃப்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதை வந்து மேலே போட்டோன்னே இவர் வந்து ஹியூமிலிட்டி ஆகிடுவார் இவர். அண்ட் அதுக்கப்புறம் அது யார் போட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு, போட்டோ வந்து என் கையில் கிடச்சுன்னா அப்படி தான் அப்படி ரொம்ப அங்கே பிரச்சனை பண்ணிவிட்டு, அப்போ வந்து அவரோட ரெண்டாவது ஒய்ஃபான நதாஷா தான் அங்கே இருப்பாங்க. நதாஷா சொல்லுவாங்க, இந்த விஷயத்த வந்து இப்போவே நீங்கள் முடிக்கலன்னா இவர் வந்து எந்த படமும் வந்து நடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. ஆனால் வேலண்டினோ வந்து ஒரு நல்ல மனுஷன், ப்ரொஃபஷனல் வைஸ். அதே மாதிரி வந்து அவரோட லைஃப்லையுமே சரி. ஸோ அதை நடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நடிச்சு கொடுத்ததுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சம் கைண்ட் ஆஃப் ஒரு சின்ன ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து அவர் வந்து ஒரு ஹோமோசெக்சுவல் அப்படின்ற மாதிரி ஒரு அக்யூசேஷன் வந்து விழுந்துடும். இது எழுதினவன் யார், எனக்கு வந்து இது பிடிக்கல, இதுக்கு முன்னாடி இப்படி பண்ணீங்க, இப்போ இது பண்ணுறீங்க. அண்ட் அதே மாதிரி வந்து அவரோட அந்த இட்டாலியன் ஸ்லாங்கு, அந்த ஆக்சன்ல வந்தவர் எப்படி அமெரிக்காவில் வந்து ஸ்டார் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரேசிசம் வச்சு ஒதுக்குவாங்க. இந்த விஷயம் நடக்கிற சமயத்தில் இந்த ரிப்போர்ட் எழுதினவன் யார், எனக்கு அவன் கூட வந்து ஃபைட் பண்ணி நான் ஜெயிச்சு நான் ஒரு அமெரிக்கன் வந்து ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அந்த அமெரிக்கன் அந்த ஸ்போர்ட்ஸ்னா பாக்ஸிங், ஸோ அது மூலியமாகவே அவனை தோக்கடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுவார். அப்போன்னு பார்த்து அந்த நியூஸ் எழுதுன வந்து ஏதோ அவர் வந்து வீல் சேரில் இருப்பார். ஓகேங்களா, அவருக்கு பதில் நான் போட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயசானவர் ஒருத்தர் வருவார். அதுக்கப்புறம் தான் தெரிய வரும் அவர் நேவியிலேருந்து பாக்ஸிங் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த மேட்ச்சில் ஜெயிச்சாரா இல்லையா வேலண்டினோ, அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சு. ஆக்சுவலாக இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன் வந்து வேலண்டினோ டெத்துலேருந்து ஆரம்பிக்கும். ஸோ எப்படி செத்தாரு, அதுக்கு முன்னாடி இருக்கிற மிஸ்ட்ரி என்ன அப்படின்றது இந்த லாஸ்ட்டு கொஞ்ச நேரம் படம். ஓகேங்களா, இந்த படம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஒரு ஸ்டார் எப்படி உருவாரு, அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அதுக்கப்புறம் அவரோட ஃபால் என்ன ஆகுது, அதுக்கப்புறம் அந்த டெத்து, அந்த ஸ்டாரோட டெத் அப்படின்ற மாதிரி தான் அந்த ஸ்டோரின்னு கொண்டு போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் பார்த்த விஷயங்கள் அது எல்லாமே வந்து இந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க. என்னதான் ஒரு ஓகேவான ஒரு படம், ஒரு ஆவரேஜ் ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு படம். அதே மாதிரி 18+ வயசு பார்த்தீங்கன்னா ஒரு 2 சீனும் 3 சீன் தான் என்ற அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா வந்து இவர் வந்து அந்த ஆக்ட்ரஸ் கூட இருக்கிற சமயத்தில் மட்டும்தான் அந்த ஒரு 2 சீனே வருமே தவிர்த்து மற்றபடி படத்துலலாம் அந்த அளவுக்கு இல்லை. ஓகேங்களா, படம் வந்து அந்த ஸ்டோரி வைஸ் ஓகே, அந்த 18+ வயசு பிலோன்னு தான் சொல்லுவேன். ஸ்டோரி கூட எல்லாமே ஒரு மாதிரி ஓகேவாக தான் இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஒன்று வந்து பெருசாக வந்து எக்ஸ்பிரேஷனாக இந்த படத்தில் வைக்க முடியாது. ஓகேங்களா, அதனாலே இந்த படத்துக்கு நான் 2.5 சொல்லுவேன். அண்ட் இதேமாதிரி மூவி பார்க்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் மிஸ்டர் நோபடி இன்னொன்று சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே.